நேற்றைய தினம் 15வது ஊதிய ஒப்பந்தத்தில் ஆளுங்க அதிமுக தொழிற்சங்கம் கூட அமைதியா இருக்கு. வெளியே வந்து என்னவோ பேசுறாங்க. அரசியல் பிறகு டிஏல ஏன் அவனுக்கு மட்டும் நியாயம் கிடைக்கல? இதெல்லாம் எங்க வாங்க முடியும்? நம்ம இந்த கேட்ல நடத்துற போராட்டத்தின் மூலமா தான் நம்மளுடைய முன்னோர்கள் போராடி பெற்று தந்தாங்க. இன்னைக்கு என்ன கஷ்டம்னா தொழிலாளி எதை பத்தியும் தெரிஞ்சுக்க இல்லை. அவர் பாட்டு வராரு, வேலைக்கு வராரு, அவர் பாட்டு வண்டி எடுத்துட்டு போறாரு. கடமையை கண்ணியமா இருக்காரு, அதை மாற்று கருத்து இல்ல. ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் பறிபோகும் போது அவர் போராடணும். பிறகு போராடி எந்த பயனும் இல்ல. பணியில இருக்கும்போது போராடணும். ஏன் உங்க கூட பணி செய்தவர் பல பேர் ரிட்டையர்ட் ஆகி போயிருக்காங்களே, இன்னைக்கு ஏன் வந்து பெனிஃபிட் தரல? அவர் பணியில இருக்கும்போது போராடி இருந்தாருன்னா அவர் கிடைச்சிருக்கோம். அப்படி மத்திய பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளியும் சிந்தித்து போராடி இருந்தால் ஓய்வு பெறுவன் வெறுங்கையோட போக மாட்டான். அதே போல சிபிஎஸ் பழைய ஓய்வு திட்டம் திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குது, அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குது, ரெண்டு பேர் தேர்தல் அறிக்கையில் இருக்குது. ஆனால் இது நாள் வரை அந்த பழைய ஓய்வு திட்டத்துக்கு பேச்சுவார்த்தையில சிஐடி கேள்விக்கு முறையான பதில் இல்லை. நம்ம கேட்கிறோம் பேச்சுவார்த்தையில, எங்களுக்கு பென்ஷன் எதுல வந்தது, அந்த பென்ஷன் எதுல பிறந்ததுன்னு கேட்கிறோம். அதிகாரி ஒத்துக்கிறாங்க, ஆமா உங்களுக்கு ஒப்பந்தத்துல தான் பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தது, நாங்களும் அரசும் ஒன்னா இல்ல, நீங்க ட்ரஸ்ட் பங்களிப்பு ஓய்வு திட்டம் தான், நாங்க ஒத்துக்கிறோம். ஏன் எங்களுக்கு ஜீவோ போடுற? எங்களுக்கு ஏன் அந்த பென்ஷன் வந்து அரசு பென்ஷன் தான் எங்களுக்கு பொருந்தும், ஏன் ஜீவோ போடுற? புதிய பென்ஷன் தான் ஏன் பொருந்தும்? 1/4/2003 பிறகு வந்து ஏன் ஜீவோ போடுற? பதில் இல்லை. அதனால அரசு என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கலாம். இப்போ 5000 பேரு 1/4/2003 பிறகு வேலைக்கு வந்து 5000 பேர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி போய் பென்ஷன் இல்லாம நடுத்தரில் நிக்கிறான். தோழர்களே, நாங்க சொல்றோம், இதுக்கு காரணம் ஒரு பக்கம் அவங்க போராடுறது, இன்னொரு காரணம் இப்ப கையெழுத்து போட்டு வந்தான் பாருங்க சங்கம், இவங்கதான் காரணம். இது போன்ற பிரச்சனைகளில், தொழிலாளி உரிமை பிரச்சனைகளில் எந்தவித மாற்றம் இல்லை. சம்பள உயர்வு வேற செய்தி வெளியிடு பேப்பர்ல முதல் பக்கம் வந்துடும். நீங்க பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு கடன் 50,000 1 லட்சம். நீங்க யாராவது பசங்களை கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் பண்ணி ஏதாவது இந்த நிர்வாகத்துல அந்த 50,000 சொன்னாங்களே, யாராவது வாங்கியிருப்பீங்களா? ஒத்தாள் வாங்கியிருக்க மாட்டீங்க. நான் சிஐடி பொதுச்செயலாளர் வந்து சொல்றேன், ஒரு ஆளுக்கு கூட இன்னைக்கு 50,000 ரூபாய் தரல. எழுத்தளவுல பேப்பர்ல விளம்பரத்துல 50 1 லட்சம் ஆகுது. நான் உடனே வெளியே வந்து நம்மளுடைய நிதித்துறை உயர் அதிகாரி பேசுறேன், எத்தனை பேருக்கு நீங்க 50,000 கொடுத்துருக்கீங்க? அப்போ நிதி இல்லாததுக்கு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு 50,000 1 லட்சம் சொல்லி பேப்பர்ல விளம்பரம் தேடக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைதான் திமுகவுடைய விடியல் அரசு இருக்கு. ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற மாட்டேன்றாங்க. நேற்றைய தினம் ஒரு உயர் அதிகாரி நாளைக்கு ஓய்வு பெற இருக்காரு. ஒரு உயர் அதிகாரி, அவருக்கு ப்ரமோஷன் வருது பாருங்க. ஒருத்தர் சிஎம்மா ப்ரமோஷன் வருது, அது வரவேற்கிறோம், தாமதமா. ஆனால் ஒரு உயர் அதிகாரி ஓய்வு பெறும்போது அவருக்கு கொடுக்கிற அந்த பதவி ஒரு ஏன் ஓட்டுநரா இருக்கிற தொழிலாளிக்கு, நடத்துனரா இருக்கிற தொழிலாளிக்கு, ஏன் தொழில்நுட்பம் இருக்கிற தொழிலாளிக்கு ஏன் இந்த உயர்வு கொடுக்க முடியல? இருப்பா எப்ப பேச முடியும்? எப்ப அந்த தொழிலாளி பிரச்சனை பேச முடியும்? பதவி உயர்வுல நம்ம தர்க்கம் பண்றோம், உள்ள சீனியாரிட்டி படி பதவி உயர்வு கூட தர்க்கம் பண்றோம். அதுக்கும் இந்த அரசாங்கம் வந்து சிஎஸ்ஆர் தான் சொல்றாங்க. இப்போ அதே போல இன்னைக்கு வந்து ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஒரு பக்கம் பணப்பலன்ல வெளியே போறாங்க, இன்னொரு பக்கம் கிடைக்க வேண்டிய பஞ்சப்படி அவங்களுக்கு கிடைக்கல. நியாயம் நான் கேட்கிறேன். இதே துறை மாதிரி வேற துறைக்கு நீங்க எல்லாம் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா, அங்க ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அங்க இன்னைக்கு 55% டிஏ வாங்க போறாங்க. இந்த மாசம் 55% டிஏ ரிட்டையர்ட் ஆன தொழில் வாங்க போறாங்க. ஆனா நமக்கு மட்டும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யார் காரணம்? அரசு காரணம் இல்லையா? இல்ல 65 தொழிற்சங்க கையெழுத்து போட்டானே அதன் காரணம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஒப்பந்தத்திலையும் இப்படியே துரோகம் செய்து கொண்டு இந்த தொழிற்சங்கங்கள் செய்து கொண்டிருந்தால் நம்ம எங்க போறோம்? அதனால நாம இதை வந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை நாம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒப்பந்தத்தில் இந்த 12 மாதம் என்பது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, பெரிய இழப்பு. ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் நம்ம கிட்ட பணத்தை
500 கோடியை திருடி இருக்கிறான் 500 கோடி. இந்த போக்குவரத்துக்கு மட்டும் கொடுக்க என்ன நம்முடைய தமிழக முதல்வருக்கு மனசு இல்லையா? நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் இப்ப உயர் பொறுப்புக்கு வந்திருக்காரு. மின்சாரத்துறைக்கு அவர் தான் அமைச்சர். அப்போ ஒரு கண்ணுல வெண்ணையா ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இருப்பாரா? நம்முடைய தோழ ஆர் சவுந்தரராஜன் கேட்கிறாரு, நீங்க 4 வருஷத்தை 3 வருஷமா மாத்த மாட்டீங்க. சரி 4 வருஷம்னா இபில என்னுடைய ஓட்டுநர் இங்க என்ன ஓட்டுநர் சம்பளம் வாங்குறாரு, இபில வாங்குறாரோ அதை கூட நம்ம என்ன கேட்கல, நியாயம் இல்ல. நம்முடைய மின்துறை அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் இவர் தான் மாண்புமிகு சிவசங்கர் தான். அவர் கேட்கிறாரு அங்க கொடுக்குற 4 வருஷம் ஒப்பந்தத்தை 4 வருஷம் சம்பளம் இது எங்களுக்கு கூட எந்த சங்கமும் பேசல. வருத்தம் என்ன தெரியுமா? கையெழுத்து போட்ட சங்கம் எந்த சங்கமும் உள்ள பேசல.